வசந்தமாய் விடியில் உழந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தரும் வழி இது ஆதவனோடு அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியில் உழந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. மனதாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் மழைது. வரைந்த மனதாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் மழைது. மாபெரும் தவமாய் மானுடன் நேசம் மலங்களில் இன்றும் மலர்ந்திடும் வழியில் இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறைக்குலமே. நிற சாட்சியாய் மகிழ்வோம் இறைக்குலமே. வசந்தமாய் விடியில் உழந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. புனித யோசேப்பு புனித கன்னிமரியாவின் கணவருடைய பெருவிழாவை நம் தாயாம் திரு அவை பெருமகிழ்வோடு இந்த தவக்காலத்திலும் கொண்டாடி மகிழ்கிறது. இதோ நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான ஊழியரை ஆண்டவர் தம் வீட்டுக்கு தலைவராக ஏற்படுத்தினார். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம்.
உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல ஆண்டவரே, புனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்கு உரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்ற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 4-5, 12-14 மற்றும் 16 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று உன் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறகும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும்
என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சீராக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சீராக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி இனி தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி இனி தேற்றவே, நெஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. உன்னன்பு சாரலில் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே, உன் சுவாச காற்றினில் கலந்தாலே போதும் விண்வாசல் அடைந்திடுவே. உன்னன்பு சாரலில் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே, உன் சுவாச காற்றினில் கலந்தாலே போதும் விண்வாசல் அடைந்திடுவே. நான் என்றும் உன் சாயல் தானே, உன் கோயில் குடிக்குள்ள நீவா. நான் என்றும் உன் சாயல் தானே, உன் கோயில் குடிக்குள்ள நீவா. தாயாக அன்பு செய்யும் இன்னுயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. இரண்டாம் வாசகம். எதிர்நோக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்த வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 13, 16 முதல் 18 மற்றும் 22 முடிய. சகோதர சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிமரபினருக்கோ திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால்தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருஞ்செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழிவந்தவர்கள் எல்லாருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல, அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிமரபினர் எண்ணற்றவராயிருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
தாயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். தாயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அத்தியாயம் 1. வாழ்வு தருகிற உயிருள்ள இறை வார்த்தைகள் 16 மற்றும் 18 முதல் 21 வரை, மேலும் 24. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து எனும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புவுக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. புனித சூசையப்பருடைய பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த மகிழ்ச்சியான நாளில் புனித சூசையப்பரிடம் விளங்கிய நற்பண்புகளை நம்முடைய வாழ்க்கைக்கு நாமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அதை ஏற்று கடைபிடிக்க வேண்டும். புனித சூசையப்பர் நேர்மையின் அடையாளம். அவர் எளிமையின் அடையாளம். கீழ்ப்படிதலின் முன்மாதிரி. உழைப்புக்கு உறுதுணையாக இருந்தவர். எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்துக் கொண்டவர். இந்த நற்பண்புகளை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று கடைபிடித்து வாழ்கிறோம் என்றால் எல்லாவற்றிற்கும் மேலாக சிறந்த மனிதர்களாக நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியும். நம்முடைய மனைவிக்கு சிறந்த கணவனாக இருக்க முடியும். குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு நல்ல தந்தையாக இருக்க முடியும். ஒரு குடும்பத்தினுடைய சிறந்த தலைவனாக இருக்க முடியும். புனித சூசையப்பருடைய பரிந்து பேசுதலினால் ஆண்டவருடைய நல்லாசீரை பெற்று அவரின் அன்பு சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி செபிப்போம். ஆமீன். புனித சூசையப்பர் ஒரு நேர்மையாளர்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. புனித சூசையப்பருடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். புனித சூசையப்பருடைய பெயரினால் கல்வி நிறுவனங்கள் எவ்வளவோ இருக்கிறது, தொழில் நிறுவனங்கள் இருக்கிறது. புனித சூசையப்பருடைய பெயரை தாங்கி இருக்கிற மனிதர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாளினுடைய சிறப்பு ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். அன்பு உள்ளங்களே, புனித சூசையப்பருடைய விழாவை இந்த தவக்காலத்திலும் கூட நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். ஏன் இத்தகைய உயர்வான மதிப்பினை தாயாம் கத்தோலிக்க திரு அவை புனித சூசையப்பருக்கு கொடுத்திருக்கிறது? ஏன் இந்த விழாவை இந்த நாளில் நாம் கொண்டாடி மகிழ்கிறோம்? இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வில் புனித சூசையப்பருக்கு இருந்த முக்கியத்துவம் தான் என்ன? இவற்றை பற்றிய சிந்தனைகளை தருவதுதான் இந்த மறைவுரையின் நோக்கம். புனித சூசையப்பர் 3 மிக மிக முக்கியமான பாத்திரங்களை, பங்களிப்பை அவருடைய வாழ்வில் நமக்கு முன்மாதிரியாக கொடுத்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையின் வழியாக மிகச்சிறந்த பண்பு நலன்களை நமக்கு எடுத்துக்காட்டாக தந்திருக்கிறார். புனித சூசையப்பர் மிகச்சிறந்த ஒரு கணவனாக வாழ்ந்திருக்கிறார். அன்னை மரியாவுக்கு மிகச்சிறந்த ஒரு கணவர். ஆம், 3 மிக மிக முக்கியமான இறை வார்த்தைகள் மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரம் 19 மற்றும் 24வது இறை வார்த்தையில் தன் மனைவி மரியாவை அவர் இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் அன்னை மரியாளை வானதூதர் சொன்னபடியே ஏற்றுக்கொண்டார். என் அன்பிற்கு பிரியமானவர்களே, மனைவியை இகழ்ச்சிக்குள்ளாக்காமல் மனைவியை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனநிலை. ஒரு பெண் கருவுற்றிருக்கிறாள் என்கிற செய்தி தெரிய வந்தவுடனே அது எப்படி நடந்தது, இது ஒரு தவறான செயலாயிற்றே, இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டுமே, மோசையினுடைய திருச்சட்டம் அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதே என்பதையெல்லாம் உணர்ந்திருந்த புனித சூசையப்பர் இந்த நிகழ்வை மிக மிக பொறுமையாக கையாளுகிறார். அன்னை மரியாவினுடைய விஷயத்தில் மிகவும் பொறுமையை கடைபிடிக்கிறார் புனித சூசையப்பர். அதனால்தான் பிரியமானவர்களே, புனித சூசையப்பர் அன்னை மரியாவுக்கு உகந்த மிகச்சிறந்த ஒரு கணவராக இருக்கிறார். எந்த கணவனும் மனைவியை இகழ்ச்சிக்குள்ளாக்க கூடாது. உங்களையே நம்பி வந்திருக்கிறவங்க உங்க மனைவி இல்லையா, அவங்களுடைய அப்பா அம்மாவை விட்டுட்டு, அவங்களுடைய குடும்பத்தை விட்டுட்டு, அண்ணன் தம்பிகளை விட்டுட்டு, அவங்களுடைய ஊரை விட்டுட்டு, எல்லாவற்றையும் விட்டு எனக்கு என் கணவன் தான் முக்கியம், என் கணவனுடைய குடும்பம் தான் முக்கியம், அவரோடு வாழ்கின்ற வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் என்று வந்திருக்கிறாள் அல்லவா? எவ்வளவு தியாகங்களை அந்த மனைவி செய்திருக்கிறாள். அந்த மனைவிக்காக வாழ்கின்ற ஒரு அற்புதமான அன்பு வாழ்க்கை தான் குடும்ப வாழ்க்கை. அந்த மனைவிக்குரிய மிகச்சிறந்த கணவனாக இருப்பதுதான் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கின்ற அந்த உறவின் பிணைப்பின் அன்பின் வெளிப்பாடாக இருக்க முடியும். இத்தகைய நற்பண்பை தன் வாழ்வில் கொண்டிருந்தவர் புனித சூசையப்பர். அதுபோலவே லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 4-5 இறை வார்த்தைகளை நாம் வாசித்தோம் என்றால், கர்ப்பிணியாக இருக்கின்ற அன்னை மரியாவை அழைத்து கொண்டு பெத்லகேம் என்கிற ஊருக்கு போகிறார். ஒரு கர்ப்பிணி பெண் கர்ப்பிணியாக இருக்கிறவரை எப்படி பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும், அவருக்குரிய கடமைகளை செய்ய வேண்டும், அவரை பொறுப்புணர்வோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நல்ல கணவனாக புனித சூசையப்பர் இருந்து அதை அறிந்து வைத்திருந்தார், புரிந்து வைத்திருந்தார், தன் வாழ்வில் அதை கடைபிடித்தார். மனைவி கர்ப்பமாக இருக்கிற காலங்களில் ஒரு கணவன் எப்படி சிறந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும், மனைவிக்குரிய பணிவிடைகளை புரிய வேண்டும், அந்த மனைவிக்குரிய எல்லா தேவைகளையும் நிறைவு செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும்,
தன் அன்பை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதை புனித சூசையப்பருடைய வாழ்விலிருந்து ஒவ்வொரு கணவன்மார்களும் இந்த நாளில் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவருடைய வயிற்றில் இருக்கிற குழந்தை தூயது, பரிசுத்தமானது, தெய்வீக குழந்தை. எனவே அந்த குழந்தையை அற்புதமாய் பாதுகாப்பாய் பெற்றெடுக்க வேண்டும். அந்த குழந்தைக்கு ஆபத்து இருக்கிறது, அந்த குழந்தைக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது, அந்த குழந்தை நல்ல விதமாக பிறப்பதற்குரிய சூழ்நிலை இல்லை. ஆனாலும் அந்த குழந்தையை பத்திரமாக பாதுகாக்க வேண்டியது தன்னுடைய கடமை, பொறுப்பு என்பதை புனித சூசையப்பர் உணர்ந்திருந்து அன்னை மரியாவிற்கு பணிவிடை புரிந்து சிறந்த கணவனாக திகழ்கிறார். மூன்றாவது, மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரம் 14வது இறைவார்த்தை. குழந்தை இயேசுவையும் அன்னை மரியாவையும் ஏரோதின் பிடியிலிருந்து தப்புவித்து காக்கின்றார். இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு செல்லுவதை பார்க்கிறோம். ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஆபத்தை விளைவிக்கக்கூடிய தருணம். அந்த தருணத்தில் கூட ஒரு பொறுப்பான நல்ல கணவனாக இருந்து கொண்டு விவேகத்தோடு செயல்படுகிறார். அந்த இரவு நேரம் தானே, தயக்கம் காட்டல. ஏதோ வானதூதர் கனவுல சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக அதை செயல்படுத்த முடியுமா என்று நினைக்கல. அது கடவுளுடைய வார்த்தையாக ஏற்று கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து மனைவியையும் குழந்தையையும் காப்பாற்ற வேண்டிய நிலையில் அந்த இரவோடு இரவாக தப்பி ஓடிச் சென்று குழந்தையையும் அன்னை மரியாளையும் பாதுகாக்கின்றார். ஒரு கணவன் என்பவன் அப்படிதான் குடும்பத்தை பாதுகாக்கணும். மனைவிக்கு தேவையானதையும் பிள்ளைகளுக்கு தேவையானதையும் செய்கின்ற நல்ல ஒரு கணவனாக குடும்பத்தில் நாம் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, புனித சூசையப்பருடைய வாழ்க்கை அதை இந்த நாளில் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இரண்டாவதாக, புனித சூசையப்பர் ஒரு நல்ல கணவர் என்பதற்காக இந்த 3 பண்புகளை நான் சொன்னேன். புனித சூசையப்பர் ஒரு மிகச்சிறந்த தந்தைக்குரிய முன்மாதிரி. இயேசுவுக்கு மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியாக புனித சூசையப்பர் வாழ்ந்திருக்கிறார். அவருடைய நேர்மை, அவருடைய எளிமை கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தது. ஒவ்வொரு தந்தையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மிகச்சிறந்த ஒரு முதன்மையான முன்னுதாரணமாக வாழணும். நாம 1008 அறிவுரைகளை சொல்லலாம். நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை செய்யணும், அதை செய்யணும், இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, இங்கே போகக்கூடாது, இப்படியெல்லாம் நாம் பல அறிவுரைகளை நாம் சொல்லலாம். அறிவுரைகள் எல்லாம் வேற. அறிவுரைகளை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம், எவ்வளவு பேர் வேணாலும் கொடுப்பாங்க. ஆனால் தன் வாழ்க்கையின் வழியாக சிறப்பான முன்னுதாரணமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்டுகிற போதுதான் அந்த பிள்ளைகளுக்கு அது மனதிலே ஆழமாக பதியும். எங்க அப்பா ஒரு நேர்மையான மனிதன், எங்க அப்பா ஒரு எளிமையின் எடுத்துக்காட்டு, எங்கள் அப்பா கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற விசுவாசத்தின் முதல் சாட்சியாக இருக்கிறவர். இந்த உணர்வை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் ஏற்படுத்தக்கூடிய கடமையை பெற்றிருப்பவர் கணவன்மார்கள், பெற்றோர்கள், தந்தைக்குரிய நிலையில் இருப்பவர்கள். இதை உணரணும். புனித சூசையப்பர் அப்படியாக இயேசுவுக்கு மிகச்சிறந்த முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார். இந்த விஷயங்கள்ல அவர் கீழ்ப்படிதலுடைய முன்மாதிரி. மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரம் 24வது இறைவார்த்தையும் 2வது அதிகாரம் 13வது இறைவார்த்தையும் தெளிவாக சொல்லுகிறது. வானதூதர் சொன்ன அந்த செய்தியை கேட்டு, கனவில் சொன்ன அந்த செய்திகளை எல்லாம் கேட்டு கீழ்ப்படிதலோடு அவர் நடந்து கொண்டார். தன் வாழ்வில் ஏற்றவற்றை கடைபிடித்தார். மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணம். அன்பிற்குரியவர்களே, பெற்றோருக்குரிய கடமையோடு நடந்து கொள்ளணும் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலைவனும். பிறகு 3ஆவதாக புனித சூசையப்பரிடத்தில் விளங்கிய 3வது மிகச்சிறந்த ஒரு நல்ல மனப்பான்மை, ஒரு பாத்திரம் என்றால் புனித சூசையப்பர் ஒரு சிறந்த குடும்பத் தலைவர். ஒரு குடும்பத் தலைவர், ஒரு மனிதராக இருக்கிறவருக்கு, ஒரு குடும்பத்தில் இருக்கிறவருக்கு எவ்வளவு பண்பு நலன்கள் இருக்குது பாருங்க. அவர் ஒரு நல்ல கணவனாக இருக்கணும், பிள்ளைகளுக்கு சிறந்த தந்தையாக இருக்கணும், ஒரு குடும்பத்திற்கே அவர் நல்ல தலைவனாக இருக்கணும்.
குடும்பத்தினுடைய சிறந்த தலைவர் புனித சூசையப்பர் எப்படி தன் உழைப்பின் வழியாக குடும்பத்தை காத்தவர். கடுமையான ஒரு உழைப்பாளி, கடுமையாக உழைத்து தன் குடும்பத்தினுடைய தேவைகளை நிவர்த்தி செய்தவர் புனித சூசையப்பர். அன்பிற்குரியவர்களே, அவர் ஒரு தச்சர் என்று இறைவார்த்தை பதிவு செய்கிறது. விவிலியத்தில் அதை பற்றி நாம் பல இடங்களில் குறிப்புகளாக காண்கிறோம். ஏனென்றால் அவருடைய உழைப்பை வைத்து அவர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு தச்சர் என்பதின் வழியாக அவர் கடுமையான ஒரு உழைப்பாளி என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஒவ்வொரு குடும்பத்தையும் முன்னேற்ற விரும்புகிறவர்கள், குடும்பத்தினுடைய நிலையை உயர்த்த விரும்புகிறவர்கள் கடுமையாக உழைக்கணும். கடுமையாக உழைத்தால்தான் நீ குடும்பத்தினுடைய மிகச்சிறந்த தலைவனாக மாற முடியும். நேர்மை என்பது மிக மிக அவசியம். புனித சூசையப்பரிடத்தில் இருந்த நேர்மை, அதனால தான் அவரை நேர்மையாளர், நீதிமான் என்று நாம் அழைக்கிறோம் இல்லையா? நம்ம உழைக்கலாம், ஆனால் அந்த உழைப்பில் உண்மை இருக்கிறதா, நேர்மை இருக்கிறதா? சிந்தித்து பாருங்களேன். இன்னைக்கு ஏமாற்று பித்தலாட்டங்கள் தான் எல்லா தொழிலிலும், எல்லா வியாபாரத்திலும் ஏமாற்று பித்தலாட்டங்கள். எப்படி பிறரை ஏமாற்றி அதிகமாக சம்பாதிக்கலாம், எப்படி பிறரை வஞ்சித்து பறித்து பணத்தை சேர்க்கலாம், கொள்ளையடிக்கலாம், இதில் தான் பலருடைய நோக்கம் இருக்கிறது. உண்மை இருக்கிறதா, நேர்மை இருக்கிறதா சிந்தித்து பார்க்கணும். ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமா இருக்கிறீங்க இல்லையா? அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கையில நேர்மையை கடைபிடிங்கள். ஏனென்றால் நேர்மையை கடைபிடிக்கிறவர்களை கடவுள் ஒருபோதும் கைவிடுவதில்லை. நிச்சயமா கைவிட மாட்டாருங்க, நிச்சயமா கைவிட மாட்டார். அதை நம் வாழ்வில் உணர்ந்திருக்கணும். பிறகு புனித சூசையப்பரிடத்தில் விளங்கிய பொறுமை, எல்லாவற்றையும் சகித்துக் கொள்வது. ஒரு குடும்ப தலைவனாக இருக்கிறவன் எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளணும், பொறுமையோடு பணிந்து போகணும். அவசரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. திடீர்னு கோபப்பட்டு முடிவுகளை எடுக்கக்கூடாது. அது மிக பெரும் ஒரு ஆபத்தில், சிக்கத்தில், குழப்பத்தில் போய் முடியும். குடும்பத்துக்கு அது மிக பெரும் ஒரு தொந்தரவாக மாறும். எனவே பொறுமையை கடைபிடிக்கணும். கணவனாக இருக்கிறவன், தலைவனாக, குடும்ப தலைவனாக இருக்கிறவன் பொறுமையை கடைபிடிக்கிறவராக இருக்கணும். அப்போதான் அந்த குடும்பத்தை அவரால் வழிநடத்தி செல்ல முடியும், வழிநடத்தி செல்ல முடியும். இத்தகைய நற்பண்புகளை ஒரு மனிதர் தன் வாழ்வில் கொண்டிருந்தார். புனித சூசையப்பரை போன்று அவரும் மிகச்சிறந்த தலைவராக வாழ முடியும். அன்பிற்குரியவர்களே, ஒரு குடும்பத்தில் நான் சூசையப்பர் பங்கில் இருந்தபோது ஒரு குடும்பத்தில் அவஸ்தை கொடுக்கணும் அப்படின்னு போயிருந்தேன். அந்த குடும்பத்தினுடைய அம்மா கண்ணீரோடு வேதனையோடு என்னோடு பகிர்ந்து கொண்டார். ஃபாதர், என்னால் எழுந்து நடக்க முடியல, எனக்கு மூட்டு வலி, கால் வலி, என்னால் முடியல ஃபாதர், நானே படுத்த படுக்கையாக இருக்கிறேன். என்னுடைய கணவனுடைய நிலைமையை பாருங்களேன், இந்த கணவனுடைய நிலைமையை பாருங்களேன். அவருக்கு கேன்சர் வந்துட்டு இப்படி நலிந்து போயிருக்கிறார். உயிருக்காக அவர் போராடி கொண்டிருக்கிறார். கடவுள் அவருடைய உயிரை எடுத்துக்கணும் ஃபாதர். அவர் இருக்கிற இடத்திலேயே எல்லாவற்றையும் போயிடுறாரு. அங்கேயே அவர் பாத்ரூம் போயிடுறாரு. அவரை கவனிச்சிக்க முடியல. என் பிள்ளை தான் அவருக்கு தேவையான பணிவிடைகளை செய்கிறான். என் பிள்ளை அதை செய்கிறத பார்க்கும்போது என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இவருடைய உயிர் நல்லபடியாக கடவுள் எடுத்துக்கணும் ஃபாதர், நீங்கள் செபிங்க ஃபாதர் அப்படின்னு சொன்னவங்க, புனித சூசையப்பர்கிட்ட செபிங்க ஃபாதர், புனித சூசையப்பர்கிட்ட செபிங்க, அவர் நிச்சயமாக என் கணவருக்கு நல்ல மரணத்தை தருவார், மோட்ச வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கையை தருவார், நீங்கள் ஜெபிங்க ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. ஆம் அன்பிற்குரியவர்களே, நல் மரணத்தினுடைய பாதுகாவலராக கூட புனித சூசையப்பர் இருக்கிறார். குடும்பத்தின் பாதுகாவலராக இருக்கிறார், தொழிலின் பாதுகாவலராக இருக்கிறார். இப்படி நற்பண்புகளை பெற்றிருக்கிற புனித சூசையப்பரை விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளில் நம்முடைய உள்ளம் மகிழ்கிறது. தாயாம் திரு அவையோடு இணைந்து நாமும் மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரித்து கடவுளுக்கு நன்றி சொல்வோம். நம் குடும்பத்திற்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து புனித சூசையப்பரின் பரிந்து பேசுதலுக்காக வேண்டி மன்றாடி செபிப்போம். ஆமீன். எழுந்து நின்று நம் விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை
மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடவே திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். தாயும் தந்தையுமான இறைவா, எங்களுடைய தாயாம் திரு அவையை நிறைவாக ஆசிர்வதிக்க உம்மை மன்றாடுகிறோம். புனித சூசையப்பருடைய பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடி இருக்கிற இந்த திரு அவையை புனித சூசையப்பருடைய பரிந்து பேசுதலினால், அவருடைய பாதுகாப்பினால் என்றென்றும் வழிநடத்த வேண்டுமாய் சிறப்பாக புனித சூசையப்பர் எப்படி திருக்குடும்பத்தை பாதுகாத்தாரோ அதுபோல இந்த உலக கத்தோலிக்க திரு அவை என்கிற குடும்பத்தை புனித சூசையப்பர் தன் பரிந்து பேசுதலினால் தொடர்ந்து பாதுகாத்திரள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் தாயாம் பாரத நாட்டிற்காக சிறப்பான விதத்தில் செபிக்கிறோம். பாரத திருநாட்டை, இந்திய திருநாட்டை இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாக சிறப்பான விதத்தில் இந்த நாளில் செபிப்போம். ஏனென்றால் எதிர்வருகின்ற தேர்தலை மனதில் கொண்டு இந்த தேர்தலின் வழியாக மக்கள் அனைவரும் ஒன்றாய் இணைந்து நல்ல தலைவரை தேர்ந்தெடுப்பதின் வழியாக இந்த நாட்டை ஆளவும், இந்த நாட்டு மக்களை வழிநடத்தவும், இந்திய திருநாட்டை முழுமையாக பாதுகாக்கவும் இறைவன் பொது நலனில் அக்கறை காட்டுகின்ற, பாகுபாடுகள் பார்க்காத, மதத்தையோ சாதியையோ மொழியையோ தூக்கி பிடிக்காத, பொது நலனில் அக்கறை காட்டுகின்ற, மனித நேயத்தோடு மனித மாண்போடு நடந்து கொள்ளுகிற நல்ல தலைவர்களை இந்திய திருநாட்டிற்கு தரும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித சூசையப்பர் நோயாளிகளின் பாதுகாவலர். மருத்துவமனையில் நோயினால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள்,
வீடுகளிலே வியாதிகளினால் பாதிக்கப்பட்டு முடங்கி போய் கிடக்கிறவர்கள், ஒவ்வொரு நாளும் உடல் வலியினாலும் உடலில் இருக்கின்ற நோய்களினாலும் பாதிக்கப்பட்டவர்களால் அல்லல் பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் புனித சூசையப்பர் ஆறுதல் தேறுதலாயிருக்க, அவர்களுடைய நோய்கள் எல்லாம் குணமாக அவர் என்றென்றும் நமக்காக பரிந்து பேச, நோயாளிகள் நற்சுகத்தோடு வாழவும் குணம் பெற்று கிறிஸ்துவின் சாட்சிகளாக இருக்கவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித சூசையப்பர் குடும்பங்களின் பாதுகாவலராயிருக்கிறார். நம் குடும்பத்தின் பாதுகாவலர் புனித சூசையப்பர். ஆம், குடும்ப தலைவனாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நேர்மையையும் உண்மையையும் உழைப்பையும் பரிசாக கொடுக்கின்ற புனித சூசையப்பரின் எடுத்துக்காட்டான வாழ்க்கை, குடும்பத்தின் மீது உள்ள அன்பினால் மனைவியை பிள்ளைகளை நேசித்து வாழ்கிற நல்ல மனப்பக்குவம், எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனுக்கு அஞ்சி கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொறுப்பான வாழ்க்கை, இதுதான் புனித சூசையப்பருடைய குடும்பத்தை திருக்குடும்பமாக உயர்த்தியது. ஆண்டவரே, புனித சூசையப்பரின் பரிந்து பேசுதலினால் அவருடைய பாதுகாப்பினால் எங்கள் குடும்பமும் திருக்குடும்பம் போல ஆசீர்வாதமாய் வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல் மரணத்தின் பாதுகாவலாக இருப்பவர், பரிந்து பேசுபவர் புனித சூசையப்பர். எவ்வளவோ பேர் உயிருக்காக போராடி கொண்டிருக்கலாம். அவர்களுடைய ஆன்மாவை பரிசுத்தமாய் மீட்டு அந்த ஆன்மாவிற்காக பரிந்து பேசி தன் மகன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு போய் பரிசுத்தமாய் சேர்க்கக்கூடிய, நல் மரணத்தை தரக்கூடிய பாக்கியத்திற்காக இவ்வேளையில் சிறப்பான விதத்தில் புனித சூசையப்பருடைய பரிந்து பேசுதலை வேண்டி செபிப்போம். வியாதியினால் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறவர்கள், வயது முதிர்ந்த நிலையில் ஆண்டவர் என்னை எப்பொழுது அழைத்துக் கொள்வார் என்று ஏக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு நல் மரணத்தை தரும்படியாக புனித சூசையப்பரின் பரிந்து பேசுதலை வேண்டி செபிப்போம். இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறப்பான விதத்தில் ஆண்டவரிடத்தில் செபிப்போமாக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பின் பலியாக அள்ளித்தரும் நேரம், காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பின் பலியாக அள்ளித்தரும் நேரம். வாழும் வாழ்வை பலியாய் தந்தே வரமே தருவாய் நீ.
தந்தேன் வரமை தருவாய் நீ. போதும் என்ற மனமை தந்து பொறுத்துக் கொள்வாய் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் வாழ்வின் ஜீவனும் நீ. காணிக்கை தரும் நேரம் கடவுளேவன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாவிடமிருந்து பிறந்த ஒரே திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்களும் உமது பீடத்தில் தூய இருதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது புனித யோசேப்பின் பெருவிழாவில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியோமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்தினீ. கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானகத் தூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலா பாடுவதாவது.
விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. தூய ஆவியானவர் நம் மத்தியில் எழுந்தருளி வல்லமையோடு இந்த காணிக்கைகளை ஆசிர்வதிக்கின்ற புனிதப்படுத்துகின்ற நேரம். தூய்மையிலும் எளிமையிலும் வாய்மையிலும் இறைவனுக்கு உகந்த மிகச்சிறந்த நேர்மையாளராகிய புனித யோசேப்பை நினைவு கூறுகிற இந்த நாளில் அவரை போன்று நாமும் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வரம் வேண்டி நம்மையும் இந்த காணிக்கைகளோடு ஒப்பு கொடுத்தவர்களாய் தூய ஆவியானவருடைய வல்லமை பெறச் செபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்ற உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதையும் நினைவாக செய்யுங்கள்.
இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின் சுமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோடியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் இவ்வேளையில் சிறப்பான விதத்தில் புனித யோசேப்புவினுடைய பெயரினால் இருக்கின்ற கல்வி நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள் அனைத்தையும் அவருடைய பரிந்து பேசுதலினால் இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாக புனித சூசையப்பருடைய பெயரை தாங்கி இருக்கின்ற ஒவ்வொரு நபரையும் ஆண்டவர் சிறப்பான விதத்தில் அவர்களுடைய பெயர் கொண்ட இந்த நாளில் நிறைவாய் ஆசிர்வதிக்கும்படியாக அவர் கொண்டிருந்த நற்பண்புகளை அவருடைய பெயரை தாங்கி வாழ்கிற ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்வில் கடைபிடிப்பதின் வழியாக இறைவனுக்கு மிகச்சிறந்த சாட்சிகளாக அவர்கள் வாழ்கிறார்கள். இம்மண்ணுலகிலே மிக மனிதநேயம் மிக்க நல்லுள்ளம் படைத்த மனிதர்களாக ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த வேளையிலும் புனித சூசையப்பருடைய பரிந்து பேசுதலினால் ஆண்டவருடைய அருளுக்காக மன்றாடி வேண்டி செபிக்கிறோம். புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், 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 சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேரு பெற்றோர், பேரு பெற்றோர், பேரு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வாராக. ஆமென். சொந்தம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவை வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவை வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே என் உணர்வில் கலந்திட.
உறவில் நானும் வளர்ந்திட உன் அருளை பொழிந்திட சொந்தம் தேடும் இந்த நொல்லும் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் இந்த நொல்லும் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை நோக்கிய ஜெபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலைச்சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்று நம்பிக்கைக்கு உரிய நல்ல பணியாளரே, உம் தலைவரின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித யோசேப்பின் பெருவிழாவில் பேரின்பம் கொள்ளும் உமது குடும்பத்தை இப்பீடத்தின் திருகுணவால் நிறைவு செய்துள்ளீரே. முடிவில்லா உமது துணையால் இக்குடும்பத்தை பாதுகாத்து உம் அருட்கொடைகள் அதனிடம் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. புனித சூசையப்பரை போன்று உண்மையிலும் நீதியிலும் உழைப்பிலும் அவரை போன்ற இறைவனுக்கு கீழ்ப்படிதலில் சிறந்தவர்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. எங்கள் சூசை தந்தை மாமுனியே, எங்கள் குடும்ப வாழ்வின் மாதிரி. எங்கள் சூசை தந்தை மாமுனியே, எங்கள் குடும்ப வாழ்வின் மாதிரி. உங்கள் நேர்மையை போற்றுகிறோம், உங்கள் நீதிமையை நாடுகிறோம். உங்கள் நேர்மையை போற்றுகிறோம், உங்கள் நீதிமையை நாடுகிறோம். போற்றி போற்றி தந்தையே, எம்மை காக்கும் காவல் நீரே. போற்றி போற்றி தந்தையே, எம்மை காக்கும் காவல் நீரே. எங்கள் சூசை தந்தை மாமுனியே, எங்கள் குடும்ப வாழ்வின் மாதிரியே. எங்கள் சூசை தந்தை